மட்டக்களப்பு அதாவது கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே புது வருடத்தை கொண்டாடும் விதமாக மக்கள் பல இடங்களிலும் பல பாகங்களிலும் இந்த பொருட்களை கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே மேம்பாடும் தேன்நாடு சொல்லி சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம். புது ஆண்டை வரவேற்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கும்னு சொல்லி சொன்னா சொல்லவே தேவையில்லை. எங்களுடைய மக்கள் எந்த அளவுக்கு ஆர்ப்பரிப்போடு இருப்பாங்கன்னு சொல்லி ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் மட்டக்களப்பு அதாவது கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே புது வருடத்தை கொண்டாடும் விதமாக மக்கள் பல இடங்களிலும் பல பாகங்களிலும் இந்த பொருட்களை கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். குறிப்பாக முன்னைய காலங்களை விட இந்த முறை பொருட்களினுடைய விலை சற்று குறைவாக காணப்படுவதாக மக்கள் பெரிதும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய இந்த பர்ச்சேசிங் அதாவது பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய விதமாக இருக்கட்டும், குடும்பமாக வந்து குதூகலமாக அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொளியில் உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே மேம்பாடும் தேன்நாடு என்று சொல்லி சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம், இயற்கை அழகு நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது. அதுவும் ஒரு புது ஆண்டை வரவேற்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கும்னு சொல்லி சொன்னா சொல்லவே தேவையில்லை. எங்களுடைய மக்கள் எந்த அளவுக்கு ஆர்ப்பரிப்போடு இருப்பாங்கன்னு சொல்லி எல்லா கடைகளுமே நிரம்பி வழிந்த ஒரு நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. முன்னே காலங்களில் எங்கடா மக்கள் வருவார்களா வாங்குவார்களா என்று கொரோனாக்கு பிற்பட்ட காலங்களில் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா எந்த கடை பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லா கிரௌடா இருக்குது, எல்லா மக்களும் போய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க எங்களோட காணொலியில உங்களுக்கு தர்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க காணொலிக்குள்ள போலாம்.
மட்டக்களப்பு மக்கள் எவ்வாறு சந்தோஷமாக இந்த பர்ச்சேசிங்ல ஈடுபட்டிருந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போயிட்டு வராங்க, எப்படி இந்த பர்ச்சேசிங் நடக்குது, எவ்வளவு அழகான ரம்மியமான காட்சிகள் இங்க இருக்கு, எல்லாவற்றையுமே நாங்க இந்த காணொலியில உங்களுக்கு தந்திருந்தோம். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒலிப்பதிவில் இணைந்து கொண்ட ரியோ சிந்துவோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் கிருஷிகா லிதோ. நன்றி நேயர்களே.